இட்ஸ் வெட்னஸ்டேனாலே டஸ்டிங் டே தான் எனக்கு. ஏன்னா வந்து நெக்ஸ்ட் டே தேர்ஸ்டே வீட்டை பெருக்கி துடைக்கிற வேலைலாம் இருக்கும் அப்படின்றதுனால அன்றைக்கி டஸ்டிங் வேலையை வச்சுக்க வேண்டாம், ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்றனால முன்னாடி நாளே ஃபுல்லாக டஸ்டிங் முடிச்சிருவேன். எங்கள் வீட்டில் நல்ல வென்டிலேஷன் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நல்ல டஸ்ட்டும் இருக்கும். நம்ம ஒரு வாரம் க்ளீன் பண்ணலனாலும் என்னவோ ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாத மாதிரி இருக்கும், அவ்வளோ டஸ்ட் வரும். அதனால் எனக்கு பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் கூட க்ளீன் பண்ண வேண்டியிருக்காது. எனக்கு வாரத்தில் எங்கள் வீட்டில் 2 நாள் டஸ்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வெட்னஸ்டேவும் சண்டேவும் வந்து டஸ்டிங் பண்ணிவிடுவேன். நீங்கள் யாராவது புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, இன்டீரியர் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செய்து டார்க் கலர்ஸ் சூஸ் பண்ணிடாதீங்க. டார்க் கலர்ஸ் மீன்ஸ் ப்ரௌனு, பிளாக்கு அந்த மாதிரி டார்க் கலர்ஸ் சூஸ் பண்ணாதீங்க. அதுலேயும் கிளாஸி ஃபினிஷ் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா டஸ்ட்டு அப்படியே தெரியும். நம்ம வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். மேட் ஃபினிஷோ இல்லை லைட் ஷேடாக இருந்தால் கூட நம்ம அட்லீஸ்ட்டு சமாளிக்க முடியும் கொஞ்ச நாள். இல்லைனா டார்க் கலர்ஸ்லாம் ரொம்பவே டஸ்ட்டு தெரியும், நம்மளால் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே டார்க் ப்ரௌன் தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ என்னால் முடியலப்பா க்ளீன் பண்ணி அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். அது முடிச்சுட்டு டெய்லி நமக்கு தான் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கு இல்லையா, நான் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் வச்சுருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்காக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா செப்பு குடம், வாட்டர் பாட்டில்ஸ் அதெல்லாம் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் எடுத்து வாஷ் பண்ணி முடிச்சாச்சு.